ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என் கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து மண் தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ். மண் தக்காளி கீரை வந்து நம்ம இந்த ஒரு தொட்டிலையுமே நிறைய வந்துனே இருக்குது. அதனால நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன் நான். இது வந்து புண்ணாக்கு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், புண்ணாக்கு கரைசல். நம்ம வந்து நேற்று மீன் கழுவி காமிச்சோம் உங்ககிட்ட. அந்த மீன் கழுவின தண்ணியில் நான் அந்த புண்ணாக்கு போட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த தண்ணி தான் நம்ம இன்னைக்கு செடிக்கு ஊற்ற போகிறோம் எல்லாத்துலேயும் கலந்து. இங்கே பாருங்கள், இந்த மண் தக்காளி கீரையை வந்து நம்ம கேஸுக்கு வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எல்லாமே கீரை வந்து குழம்பா பண்ணி சாப்பிடுவாங்க, பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். இது நான் அப்படியே சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே எப்போ நான் 2-3 வருஷமாக நம்ம மேலே வந்துன்னு தான் இருக்கிறோம் கார்டன் வச்சுட்டு. இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் உங்ககிட்ட, அதனால காட்ட முடியல. இந்த கீரை நான் சாப்பிடுவேன், மாமாவுக்கும் கொடுப்பேன் தண்ணியில் அழைச்சி. இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாயில் இருக்கிற புண்ணு, வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல மருந்து. இது மென்று நம்ம வாயில் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுன்னு இருக்கணும் இந்த சாறை. அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே முழுங்கணும். இதை சாப்பிட்டு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்லா ஏப்பம் வரும். நல்லா வந்து ஜீரண சக்தி இது இந்த கீரையில். வாங்க நம்ம மண் தக்காளி கீரையை சாப்பிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. நீங்களே இந்த மாதிரி எங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து தண்ணியில் சுத்தமாக அழிச்சிட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கார்டனில் எந்த மருந்தும் நம்ம அடிக்கிறது இல்லை. கிச்சன் வேஸ்ட், வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட்டு தான் நம்ம போட்டு வைக்கிறோம். அதனால நான் தண்ணியில் அழிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றேன்.